வெறும் வார்த்தைகளை வச்சு அசத்தலான ஏஐ ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த தத்ரூபமான ஓவியம் முழுக்க முழுக்க டெக்ஸ்ட வச்சு உருவாக்கினது. இதுக்கு ரகசியம் ஒத்த வார்த்தையில இல்ல, கவனமா கோர்த்த வழிமுறைகள்ல இருக்கு. இந்த முழு டெக்ஸ்ட் பிளாக் தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஐ ஆர்ட்டுக்கான ஃபார்முலா. பிராம்ப்ட் ஒரு தெளிவான கட்டளையோட ஆரம்பிக்குது. இதுதான் கலையோட முக்கிய இலக்கு. முதல்ல ஏஐக்கு என்ன வேணும், அதுக்கு தேவையான விவரங்கள் எங்க இருக்குன்னு சொல்லணும். இந்த கமெண்ட்ஸ் மூலியமா நாம கொடுத்த போட்டோல இருக்கிற முகம், உடை எதுவும் மாறாது. இப்போதான் அசலான மேஜிக். இந்த ஓவியத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கறதுன்னு ஏஐக்கு சொல்வோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சருமத்துல இருந்து எல்லாத்துலயும் தத்ரூபத்தை கொண்டு வரும். ஒரு சூப்பரான ஓவியம்னா அது சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, அதை உருவாக்குற ஃபீலும் தான். இங்க பாருங்க, பேக்ரவுண்டையும் லைட்டிங்கையும் பிரிச்சு சூழலையும் மூடையும் கண்ட்ரோல் பண்றோம். கடைசியா குவாலிட்டியையும் ஸ்டைலையும் முடிவு பண்ற ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேர்ப்போம். இந்த ஒரு சொற்றொடர் பெயிண்டிங்க்கு ஒரு நீட் அண்ட் பாலிஷ்ட் ஃபினிஷ் கொடுக்கும். இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் படத்தோட ஃப்ரேம் மாதிரி ஷேப்பையும் கிளாரிட்டியும் செட் பண்ணுது. பாத்தீங்களா, பிராம்ப்டோட ஒவ்வொரு பகுதியும் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து தான் ஏஐக்கு ஒரு முழு பார்வையை கொடுக்குது. அதனால நீங்களும் ப்ராம்ப்ட் எழுதும்போது இந்த 4 முக்கிய விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புது டெக்னாலஜில மொழியோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம்.